வணக்கம். 2025 பிப்ரவரி 2 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி விலகி சென்றது. உயரழுத்தம் தமிழ்நாட்டு கரை வரை வந்து நெருங்கி நிற்கிறது. உயரழுத்த குளிர்காற்று தமிழ்நாட்டில் தரையேறுகிறது. குறைந்த அழுத்தம் விலகி சென்ற காரணத்தினாலே கிழக்கு காற்றும் விலகி சென்றிருக்கிறது. உயரழுத்த காற்று தமிழ்நாட்டில் ஏறுவதன் காரணமாக மூடு பனிப்பொழிவு நள்ளிரவு அதிகாலை காலை நேரங்களிலே காணப்படுகிறது. இப்படி வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு அதிகாலை மூடுபனியும் காலை மூடுபனியும் இருக்கும். வெயில் வந்ததும் இந்த பனிப்பொழிவு விலகிய பிறகு ஆங்காங்கே மதியத்தில் கருமேகம் சூழ்ந்து ஓரிரு தூறல் துளிகள் போடலாம். அது மழையாக அமையாது. தென் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கிறது. அடுத்த மழை வாய்ப்பு பிப்ரவரி 12, 13, 14 தேதிகளிலே அமைய இருக்கிறது. இலங்கைக்கு 11, 12, 13 தேதிகளிலும் 14ஆம் தேதியும், தமிழ்நாட்டிற்கு 12 பிப்ரவரி 13, 14 தேதிகளில் அமையும். இது தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவும் ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு 12, 13, 14 தேதிகளில் தெரிகிறது. வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு கூட தூறல் மிரட்டு வானிலையை, நனைக்கும் மழைப்பொழிவு வானிலையை வரக்கூடிய 12, 13, 14 கொடுக்கலாம். ஆகவே அடுத்த இடையூறு கொடுக்கும் மழை 12, 13, 14 என்பதை நினைவில் கொண்டு, அதுவரை மிரட்டும் வானிலையும் தெளிவான வானிலையும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திடுக. அதற்கு பிறகு இடைவெளி கொடுக்கும் 15 to 21ஆம் தேதி வரை அதில் அறுவடை செய்து கொள்ளலாம். அதற்கு பிறகு பிப்ரவரி 22 மீண்டும் மிரட்டும் வானிலை வரும். ஆகவே மழை பொழிவும் இருக்கிறது, இடைவெளியும் இருக்கிறது. வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும், விரிவான அறிக்கையை பார்த்து விவசாயத்தை திட்டமிட்டுக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்டேட்ஸ் அறிந்திருக்க, இணைந்தே இருக்க. நன்றி.